Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுடன் புரட்சித் தமிழர் கலந்துரையாட உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தலைவருடைய எழுச்சி பயணத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு, தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய கூட்டு இயக்கம், மாவட்ட மரம் வளர்ப்போர் சங்கம், பரங்கிப்பேட்டை கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் சங்கம், மரவராயநல்லூர் உழவர் மன்றம் பிரதிநிதிகள், மாவட்ட உழவர் மன்றங்கள் கூட்டமைப்பு, கடலூர் மாவட்ட பாரம்பரிய விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு, தமிழ் விவசாய சங்கங்கள், அதே போன்று நம்மாழ்வார் இயற்கை விவசாய சங்கம், பன்னீர் கரும்பு விவசாயிகளுடைய கூட்டமைப்பு, அதே போன்று நீர்நிலைகள் பாதுகாக்கக்கூடிய சங்கங்கள், நெய்வேலி சுரங்கத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுடைய சங்கம் என பல சங்கங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு எப்படியெல்லாம் தங்களை வந்திருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்காமல், தூர்வாராமல், அதை ஆழப்படுத்தாமல் இங்கே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இதுபோன்ற செயல்களால் விவசாயிகள் சொல்ல முடியாத செயல்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். பேரிடர் பகுதியாக கடலூர் மாவட்டம் எப்போதுமே இருக்கிறது. இங்கே ஏராளமான மரங்கள், வாழை மரங்கள், அதே போன்ற பலா மரங்கள், முந்திரி மரங்கள் எல்லாம் சாய்ந்திருக்கிறது. அதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நிவாரணம் கொடுத்தது. கடந்த காலங்களில் இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் கூட ஸ்டாலினுடைய திமுக அரசு எந்த விதமான விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளையோ அல்லது பேரிடர் கால உதவிகளையோ வழங்கவில்லை என்று பல்வேறு வேதனைகளோடு அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற மின்சாரம் என்பது மும்முனை மின்சாரமாக வழங்காமல் தொடர்ந்து இந்த மும்முனை மின்சாரத்தில் ஈடுபடியும் மின்கட்டண உயர்வால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வேதனையை கோரிக்கைகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய சங்கங்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கொள்ளிடம் ஆற்றினுடைய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்தடி நீர் குறைந்துவிட்டது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உப்பு தண்ணியாக மாறிவிட்டது. கடலூர் மாவட்டம் அரசு, மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி இடையே கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடம் தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் இந்த 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்றைக்கு பாதிப்படைந்திருக்கிற வேதனையோடு அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். 2026 நீங்கள் அரியணை ஏறிக்க போது இதனை எங்களுக்கு செய்து தர வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் தான் அரியணை ஏறுவீர்கள் என்ற அந்த வாக்குறுதியை அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அளித்திருக்கிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களுடைய அந்த நன்றி மடல் ஒன்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவுடைய 3வது பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு கொள்ளிடம் ஆற்று கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், குமாரமங்கலம் இடையில் கதவணை கட்டியதற்கு நன்றி தெரிவித்து ஒரு வாழ்த்து மடலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் விவசாயிகளுடைய முதல்வரே நீர் வாழ்க, தமிழக விவசாயிகள் தங்க தலைமகனே நீர் வாழ்க, தமிழக விவசாயிகள் பசுமை புரட்சி நாயகனே நீங்கள் வாழ்க என்று அந்த வாழ்த்து மடலில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக விவசாயிகள் கண்டெடுத்த ஒளிவிளக்கே நீர் வாழ்க, தமிழக விவசாயிகளுடைய விடிவெள்ளியே நீர் வாழ்க என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். அதை நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.